So we are good to go, and so we have Priya Sri and Sangeet from our Data Analytics team present roadmap to Python. So அது வந்து பாருங்க. Hi. Yeah. ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? தெரியுது. கைஸ் எல்லாரும் அன்மியூட் பண்ணி இன்டராக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல போடாதீங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியாது, சாட் பாக்ஸ் அங்கே போயிட்டதுனால. ஸோ அன்மியூட் பண்ணிட்டு அவங்க கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. சொல்லிடலாமா எல்லாரும்? சொல்லிடலாம்ண்ணா. தேங்க்யூ மைடிஸ், தேங்க்யூ. Hi, hello everyone. Welcome to the event. Hi Anna. Hi Anna. Hi Anna. Hey, hi டா தமிழா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பைத்தன் பிடிக்கும்? சி எல்லாத்துக்கும் சி தான் அதிகமாக பிடிக்குமா? உங்களுக்கு ஏன் பைத்தன் பிடிக்கும்? காம்பேக்டாக இருக்குண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும்? ஸ்கூல்லேயே உங்களுக்கு எல்லா பைத்தன் வந்துருச்சுல எல்லாத்துக்கும்? சிபிஎஸ்சி பசங்க 2 வருஷம் படிச்சோம். ஆமாண்ணா. ஓ, ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்த்து இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏன் பைத்தான் படிக்கிறோம், அது ரொம்ப எவ்வளோ பாப்புலராக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் டாபிக்ஸ் டு கவர் என்னென்ன இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதில் அப்படி சொல்லுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பைத்தான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எதெல்லாம் படிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கரியர் சூஸ் பண்ண அதில் போகணுன்னா அதுக்கு என்னென்ன இது படிக்கலாம் அப்படின்னு பார்க்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏன் பைத்தான் படிக்கணும்னா, பைத்தான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி. அப்புறம் பைத்தான் வந்துட்டு இப்போ நிறையா இதில் ரொம்ப ட்ரெண்டாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஈஸி டு லேர்ன். பைத்தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது, C++ மற்ற கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்துட்டு இது நிறையா இதிலும் சப்போர்ட் பண்ணும், நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பைத்தனோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். பைத்தன் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது ஒரு இன்டர்பிரட் லாங்குவேஜ். அப்புறம் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஸ்லோவாகவும் இருக்கும். சிஏ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தன் வந்து ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது அவ்வளோ மெமரி எஃபிஷியன்ட்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மொபைல் டிவைசஸில் இதில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் இது வந்துட்டு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அது வந்துட்டு நிறைய பேர் இதில் நிறையா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் இருக்கும், லைப்ரரிஸ் இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆனால் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதான் வந்துட்டு இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸு, அந்த அடிஷன், சப்ராக்ஷன், அந்த எக்ஸ்போனன்ஷியல், அதெல்லாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டா டைப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. ஸ்ட்ரிங்கை அதை வச்சு இன்புட் வாங்குறது அதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது இது வந்துட்டு டிக்ஷனரிஸ், டியூப்பிள்ஸ், லிஸ்ட்டு, அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ், செட்டு, அப்புறம் டிக்ஷனரி, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் நல்லா கற்றுங்க. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாமே இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாங்க. உங்கள் ஏதாச்சும் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் அதுக்கான டிஃப்ரென்சஸ். இதுக்கெல்லாம் லிஸ்ட்டு, செட்ஸு, டிக்ஷனரி, டியூப்பிள்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லூப் ஸ்டேட்மெண்ட்டு, வைல், ஃபார், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள்
நெக்ஸ்ட் ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் எல்லா கூடயும் திருப்பி ஒவ்வொரு தாட்டி டைப் பண்ண வேண்டியது இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் ஃபுல் கோடையை டைப் பண்ணிவிட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பைத்தான் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேருந்து வந்து பிரியதர்ஷினி கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஆல், எல்லாருக்கும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லக்கா. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஓகே, நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. பட் பைத்தான்ல எரர் வந்துட்டு பேசிக்கா 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்னு வந்து எக்ஸெப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் எரர் வந்து நம்ம நார்மலா எல்லாத்துலயுமே ஃபேஸ் பண்றது தான். ஒரு சின்டாக்ஸ் தப்பா போட்டாலோ இல்ல பைத்தான்ல வந்து இன்டென்டேஷன் தான் மெயின், ஸோ அது தப்பா கொடுத்துட்டாலோ நமக்கு வர எரர் தான் வந்துட்டு சின்டாக்ஸ் எரர். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான சின்டாக்ஸ் போட்டா அது ரெக்டிஃபை ஆயிரும். ஆனா எக்ஸெப்ஷனுங்கிறது அப்படி இல்லை. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணாது. ஆனா ஒரு நார்மல் ஃப்ளோல இருக்க ஒரு ப்ரோக்ராமை அது ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அப்நார்மல் ஆக்கிரும். ஸோ அதுதான் எக்ஸெப்ஷன்ஸ். நமக்கு வந்து அந்த எரர் வரும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எக்ஸெப்ஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு கத்துக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கத்துக்கணும். ஆஃப்டர் தட் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி ரைஸ் பண்ணணும், ரைசிங் எக்ஸெப்ஷன்ஸ் கத்துக்கணும். அசர்ஷன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ட்ரூவா ஃபால்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அசர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரூ அப்படின்னா அந்த ட்ரை பிளாக் வரும், ஃபால்ஸ் அப்படின்னா வந்து எக்ஸெப்ஷன் பார்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும் போது இன்டெப்த்தாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல்ஸ் கற்றுக்கணும். ஸோ நிறைய டேட்டா இருக்கும் போது உங்களால் அதை வந்து இன்புட் கொடுத்து உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால நீங்கள் வந்து ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும், ரீட் பண்ணுறது, அந்த ஃபைலுக்குள்ளே எப்படி டேட்டாஸை வந்து ரைட் பண்ணணும் எல்லாமே கற்றுக்கணும். So working with files is very important. Next வந்துட்டு பைத்தன் பேக்கேஜஸ், இம்போர்ட்ஸ், பிப், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கணும். பேக்கேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ் என்ன அப்படின்னு யாருக்காவது ஐடியா இருக்கா பைத்தன்ல? Set of libraries. Yeah, actually set of libraries இல்ல. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம திரும்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாடியூல்ஸ். அப்போ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது மாடியூல்ஸ். அப்போ நமக்கு நிறைய மாடியூல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நிறைய மாடியூல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பேக்கேஜ். ஸோ பைத்தான்ல நமக்கு வந்து பேக்கேஜஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிப் யாருக்காவது தெரியுமா என்னன்னு? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லலாம். அது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது. அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அதை ஹேண்டில் கூட பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணுவோம் பிப்புங்கிறது. ஸோ எல்லா பேக்கேஜுமே எல்லாருக்கும் இருக்காதுல்ல, ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த பிப்புங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம வந்துட்டு யூசர் கிட்டலாம் இன்புட் வாங்குறோம்ல, இப்போ ஒரு இமெயில் ஐடி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இமெயில் ஐடியில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அட்டு தவிர எதுவும் இருக்கக்கூடாது, அட்டும் டாட்டும் @gmail.com அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல அட்டும் டாட்டும் தவிர வேற எதுவும் வாங்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, ரெஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ இது எல்லா லாங்குவேஜ்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. HTML CSSலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஏதாவது போனீங்கன்னா இட் வில் ரியலி பி யூஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒர்க் வித் ஸ்மால் மினி ப்ராஜெக்ட். பைத்தான்ல யூஸ்வலாக நிறைய கேம்ஸ் வந்து மினி ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. இங்கே நான் எக்ஸாம்பிள் வந்து ராக் பேப்பர் சிசர் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இல்லை ஒரு சிம்பிள் கால்குலேட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர். யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் பைத்தான்ல அப்படின்ட்டு? பேசிக்ஸ் முடிச்சுட்டு பைத்தான் கனெக்டர் யூஸ் பண்ணலாம்க்கா. ஓகே, வேற யாராச்சும்?
ஓகே, நோ இஷ்யூஸ். நான் சொல்றேன். ஸோ பைத்தன்ல வந்து நிறைய பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்டும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் படிங்க. அதுக்கப்புறமும் நம்ம நிறைய ஃபீல்டுக்குள்ள போகலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாஃப்ட்வேர், ஒரு சிலருக்கு வெப் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறத நான் இங்க சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் சைட் போகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த லிஸ்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஜாங்கோ, ஃபிளாஸ்க், பாட்டில், டொர்னாடோ, பிரமிட். ஸோ இதுல ஜாங்கோவும் ஃபிளாஸ்க்கும் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வெப் டெவலப்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு HTML CS தானக்கா யூஸ் பண்ணுவாங்க, நாங்க ஏன் பைத்தன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பீங்க. பட் HTML-ம் CSS-ம் வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா நம்ம அதுல எதுவுமே சேஞ்சே பண்ண போறது இல்லை, நம்ம கிரியேட் பண்றதுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இஃப் அட் ஆல் வி ஆர் டூயிங் அ டைனமிக் வெப் பேஜ், அப்போ வந்து நமக்கு ஒரு பேக் எண்ட் தேவைப்படும். அந்த பேக் எண்டை வந்து நம்ம ஜாவால எழுதலாம், பைத்தன்ல எழுதலாம், PHP-ல கூட எழுதலாம். ஸோ பைத்தன்ல எழுதும் போது நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாங்கோ இல்ல ஃபிளாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு tkinter, PyQt, Kiwi, WX Python, PyGUI இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து to build desktop GUI based applications. So graphical user interface வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த லைப்ரரிஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டேட்டா அனாலிசிஸ். இதுதான் நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதில் வந்து pandas, numpy, matplotlib, seaborn, scipy, bokeh. இதில் நீங்கள் pandas, numpyலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா சயின்ஸ் அப்படின்னாலே இந்த லைப்ரரிஸ் தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். இப்போ pandas எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் நிறைய எடுப்போம் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்ல இருந்து. ஸோ அந்த டேட்டாஸை இம்போர்ட் பண்றதுக்கு, அப்புறம் டேட்டா ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, அந்த டேட்டாவை வியூ பண்றது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம pandas யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா டேட்டா வச்சு நமக்கு ஏதாவது வேணும், இப்போ ஹெட், அதாவது அந்த டேட்டாவோட ஃபர்ஸ்ட் 5 டேட்டாஸ் நம்ம பார்க்கணும், இல்ல ஒரு செட் ஆஃப் ஹைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் லிஸ்ட், அதுல யார் மேக்ஸிமம் ஹைட் இருக்காங்க, அந்த மாதிரி பார்க்கணும், டேட்டா ஸ்கூல்ல நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we can use pandas. நெக்ஸ்ட் வந்து numpy. ஃபுல் ஃபார்ம் யாருக்கா தெரியுமா pandas-க்கு? நான் அது கேட்க மாட்டேன். யாருக்கா தெரியுமா? ஓகே, நானே சொல்றேன். பைத்தன் டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. pandas-னா பைத்தன் டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. நெக்ஸ்ட் numpy-னா நியூமரிக்கல் பைத்தன். ஸோ அந்த வேர்ட் நியூமரிக்கல்னே தெரியுது. ஸோ இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான லைப்ரரி தான் numpy. ஸோ இப்போ பைத்தன்ல வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் அரேஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது, ஒன்லி 2D அண்ட் 1D அரேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா we can import numpy. And next comes seaborn and matplotlib. ஸோ இது ரெண்டுமே வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கான லைப்ரரி. யூ கேன் பிளாட் யர் டேட்டாஸ், யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த டேட்டாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டாஸ். மேஜரா வந்து விஷுவலைசேஷனுக்காக தான் seaborn and matplotlib. கிராஃப்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் அது ரெண்டும். நெக்ஸ்ட் வந்து scipy. இது வந்து சயின்டிஃபிக் பைத்தான், இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் ப்ரோக்ராமிங்குள்ள அப்படின்னா scipyங்கிற லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து bokeh. ஸோ இது வந்து this is used for creating interactive visualization for modern web browser. அதாவது கிராஃபிக்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸ் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம்னா you can use bokeh. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் மெஷின் லேர்னிங் பார்ட். ஸோ இதில் வந்து TensorFlow, scikit-learn, அப்புறம் PyTorch, இது மூணும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ TensorFlow எதுக்கு அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி அ டீப் லேர்னிங் லைப்ரரி. இது வந்து கூகுள் கிரியேட் பண்ணாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ TensorFlow is created by Google. ஸோ இப்போ ஸ்கேலார் வெக்டார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது மாதிரி தான் டென்சாரும். ஸோ அது இன்வால்வ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் TensorFlow. நெக்ஸ்ட் வந்து scikit வந்து தட் இஸ் ஆல்சோ நியூமரிக் லைப்ரரி. அண்ட் தென் PyTorch எதுக்கு அப்படின்னா டு ஹேண்டில் டைனமிக் கம்ப்யூட்டேஷன் கிராஃப்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP, அது அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் PyTorch. ஸோ
இதில் ஏதாவது ஒன்று படித்து முடிச்சுட்டு யூ கேன் கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டர், இல்லை இஎம்ஐ கேல்குலேட்டர், அப்புறம் வெதர் டிடெக்ஷன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் க்ராலர், ஹைட் வெயிட் கன்வெர்ட்டர், கரன்சி கன்வெர்ட்டர், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து நிறைய லைப்ரரிஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஒர்க் அக்கார்டிங்லி பில்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வில் பி நீடிங் ஹியூஜ் டேட்டா செட்ஸ். யாருக்கா டேட்டா செட்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்காம விட்டுட்டேன். யாருக்கா தெரியும்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. யா கரெக்ட். ஸோ இப்போ நம்ம காலேஜில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேகல் மாதிரியான இதுலேருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு கீர்த்தனாக்கா சொல்லுவாங்க லாஸ்ட்டில். ஸோ இப்போ பைத்தான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டு வெப்சைட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ Geeks for Geeks, W3 Schools, டுட்டோரியல் பாயிண்ட்ஸ், இதுலெல்லாம் போனீங்கன்னா யூ கேன் ஒர்க். அங்கேயே வந்து கோடிங் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லேர்ன் பண்ணிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை நீங்கள் ஐடி டவுன்லோட் பண்ணணும், கம்பைலர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஜூபிட்டர் நோட்புக் அண்ட் கூகுள் கொலாப். இதுலலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணும் என்னோட லேப்ல ரேம்பத்தில் அப்படிலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் GDB அண்ட் ப்ரோக்ராமர்ஸ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் நம்ம படிக்கிறதுக்காக வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரீ கோட் கேம்ப் அண்ட் டெலிஸ்கோ அப்படின்னு. நான் எல்லாமே ரிசோர்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு மினிட்ஸ் ஆஃப் த மீட்ல கொடுக்குறேன். ஸோ எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த பிபிடியும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே டன். ஓகே ஓகே இல்லக்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீர்த்தனாக்கா வந்துட்டு டேட்டா செட் பற்றி சொல்லுவாங்க. ஓவர் டு யூ அக்கா. Okay, Priyashri. Hi, guys. ஹாய் அக்கா. ஹாய்க்கா. Hello, superb response. So, இப்போ வந்து பிரியாஸ்ரீ அண்ட் சங்கீத் உங்களுக்கு சூப்பரா பைத்தன் ரோட் மேப் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ கேகல் பத்தி கடைசியா மென்ஷன் பண்ணாங்க. ஸோ நீங்கெல்லாம் கேகல் யூஸ் பண்றீங்களா? இல்லை ஏதாச்சும் அதுலேருந்து என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பண்றீங்க கேகல்லேருந்து? வெதர் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணாங்கக்கா. ஓகே. அப்புறம் வேற ஏதாச்சும்? வேற எதுவும் பண்ணலக்கா. ஓகே. Anyone else? Kaggle எதுக்காச்சும் யூஸ் பண்ணீங்களா? Guys, yes, no சொல்லுங்க. நோக்கா. இல்லக்கா. ஓகே. ஸோ செகண்ட் இயர்ஸ் நீங்களும் கேட்டுக்கோங்க. அண்ட் ஸோ இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு என்னன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் எதுக்குனாலுமே கேகல் வந்து இஸ் அன் அப்கமிங் வெப்சைட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்குலாம் வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ ஃபியூ ஆஃப் யூ வந்து யூ மைட் பி யூஸிங் கேகல் ஃபார் டேக்கிங் டேட்டா செட். ஆனால் டேட்டா செட் எடுக்கிறது தவிர தேர் ஆர் சோ மெனி அமேசிங் யூசஸ் இன் கேகல் வந்து மெனி ஆஃப் அஸ் டோன்ட் நோ. இப்போ செகண்ட் இயர்ஸே வந்து ஃபியூ பீப்புளுக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாரும் நல்லா கவனிங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க் மீ இமீடியட்லி. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ வில் ப்ரெசென்ட் மை ஸ்க்ரீன். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா கேகல்? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ இதுதான் கேகல் அண்ட் இங்கே கேகல்னு எழுதியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கேகல். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் ஐ வில் கோ ஒன் பை ஒன். ஸோ நீங்கள் kaggle.comனு போனீங்கன்னா திஸ் வில் பி யுவர் ஃப்ரண்ட் பேஜ். அண்ட் இது வந்து நம்ம ஃபீட் மாதிரி எல்லாரும் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் நாட் மை ஃபாலோவர்ஸ் ஆர் சம்திங். இது வந்து whoever is there ஏதாச்சும் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் கம் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு we will see over here. So this is my home. And then next வந்து காம்படிஷன்ஸ். ஸோ காம்படிஷன்ஸில் போனீங்கன்னா
காம்படிஷன் கேகல்ல வந்து தெர் ஆர் அ லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ். இப்போ ஆக்டிவானா கரெக்டா இந்த இப்போ கரண்டா டைம்ல வந்து என்னெல்லாம் ஓப்பனா இருக்கு யூ கேன் சப்மிட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுல ஹோஸ்ட் பண்ற காம்படிஷன்ஸ்லாம் ப்ரைஸ் மணியோட வரும். ஸோ டாப் 10 பீப்புளுக்கு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதுல வந்து யூ கேன் participate in these competitions. So இதுல வந்து prize moneyயோட இருக்கிற competitionsலாம் நல்ல high level இருக்கும். And then இந்த tabular playground seriesனு every month வரும். இப்போ வந்து Jan 22 ஓடது it's going on. So இதுல வந்து basic MLலாம் இங்கே போட்டிருக்காங்க, practice your ML skills. So basic MLலாம் competition, so you can learn. அதே டைட்டானிக் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நாலேஜ் வந்து இன்னொரு கேட்டகரி. ஸோ நாலேஜ் பேஸ்லாம் வந்து டைம் டெட்லைன் கிடையாது, இட் வில் பி ஓப்பன் ஃபார் எவர். ஸோ நீங்கள் இதில் எப்போ வேணாலும் சப்மிஷன்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டேட்டா செட் கொடுத்துருவாங்க. ஓகே, வீல் கோ இன் டு ஒன் காம்படிஷன் அண்ட் சி. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே போய் ஜாயின் காம்படிஷன் பண்ணீங்கன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு சப்மிட். So competition description and then so இதான் வந்து description. So இதுதான் வந்து deadline. So Kaggle வந்து ranking points இருக்கும். So I will come to that. So okay, பாத்தீங்கன்னா Kaggle வந்து contributor அதெல்லாமே இருக்கும். ஓகேவா? So it is your level. So yeah, இதுதான் வந்து Kaggleோட progression system. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வென் யூ ரெஜிஸ்டர் யூர் Kaggle novice, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூர் கான்ட்ரிபியூட்டர், அண்ட் தென் யூ கேன் பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஸோ நீங்கள் இதெல்லாம் இதர் காம்படிஷனில் பிரான்ஸ் மெடல் வாங்கினீங்களோ இல்லை டேட்டா செட்டில் 3 பிரான்ஸ் மெடல் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட், மாஸ்டர் அண்ட் தென் அ கிராண்ட் மாஸ்டர். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் லெவல்லாம் வந்தீங்கன்னா யூ கேன் புட் இட் இன் யுவர் ரெஸ்யூமே அண்ட் இட் ஆக்சுவலி ஹேஸ் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். ஸோ இதுதான் வந்து Kaggleோட ப்ரோக்ரஷன் சிஸ்டம். ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டேட்டா செட்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் திஸ் இஸ் த டேட்டா செட். இதில் வந்து என்னெல்லாம் ட்ரெயின் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, சாம்பிள் சப்மிஷன் இருக்கு. அண்ட் தென் கோட் வந்து மற்றவங்க பப்ளிஷ் பண்ண கோட்லாம் இட் வில் கம் ஓவர் ஹியர். ஸோ யூ கேன் வியூ இட். அண்ட் தென் டிஸ்கஷன் டேப்ல வந்து இந்த காம்படிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் காம்படிஷன்ஸ்க்கு வந்து யூ கேன் ஈவன் கோ ஆஸ் அ டீம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Kaggle இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி யூ கேன் ஒர்க் டுகெதர். அண்ட் தென் திஸ் இஸ் த லீடர் போர்ட். ஸோ லீடர் போர்டில் வந்து இந்த மணின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ்க்கு அவங்க கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் கோல்ட், சில்வர், பிரான்ஸ். இந்த கோல்ட், சில்வர், பிரான்ஸ் வந்து மெடல்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ரஷன் சிஸ்டம்ல நம்ம பார்த்தோம்ல. ஸோ நீங்கள் கோல்ட் மெடல் வாங்கினீங்கன்னா யூ வில் கோ டு காம்படிஷன் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி லெவலுக்கு யூ வில் பி ப்ரொமோட்டட். So this is the leaderboard and then rules and team, and this is your submissions. So this is about competitions. So next வந்து data set. இதுதான் வந்து main use. யார்கிட்ட நீங்க Kaggle யூஸ் பண்றீங்கனாலும் எஸ் நாங்க data set எடுப்போம் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. So data setல வந்து there is another important feature. So for example, இப்போ நம்ம ஒரு சின்ன data set, இப்போ ஒரு 54 KB or 72 MB நம்ம டேட்டா செட் எடுத்தோம்னா we can just download it into our system and use it. நீங்க சப்போஸ் இமேஜ் டேட்டாலாம் எடுத்தீங்கன்னா அது சைஸ் பெருசா வரும். ஸோ ஓகே, ஒரு கொஸ்டின், இப்போ நான் வந்து இமேஜ் டேட்டா எடுத்தேன்னா அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க? இப்போ Kaggle I take one image data, அதை வந்து எனக்கு இப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டவுன்லோட் தானே பண்ணுவீங்க எல்லாரும் கைஸ்? அது வரைக்கும் இமேஜ் டேட்டா யூஸ் பண்ணலக்கா. ஓகே, இல்ல வேற என்ன லார்ஜ் சைஸ் டேட்டா, ஸ்மால் சைஸ் டேட்டா, என்ன சைஸ் டேட்டாலும் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களா? டவுன்லோட் தான் பண்ணோம். டவுன்லோட் தான் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் இயர்ஸ் டவுன்லோட் தான் பண்ணுவோம். ஓகே. தருண் என்னமோ சொல்ல வந்தா? நான் இதெல்லாம் பண்ணதே இல்லக்கா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம எல்லாருமே டவுன்லோட் தான் பண்ணுவோம். Kaggle வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஃபீச்சர் இருக்கு, என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் செக்மெண்டேஷன் டேட்டாக்குள்ள போகலாம்.
இப்போ நீங்க எல்லாரும் டவுன்லோட் அப்படின்னு போய் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க சிஸ்டம்ல இருந்து அதை ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்லையோ யூ வில் கோ அண்ட் டூ இட். இப்போ தெர் இஸ் ஒன் ஆப்ஷன் கால்ட் நியூ நோட் புக் ஓவர் ஹியர். இப்போ Kaggle வந்து இட் ரன்ஸ் ஆன் கிளவுட். ஸோ நம்ம ஜிமெயில் எல்லாத்துக்குமே கிளவுட் இருக்கு. அதே மாதிரி Kaggle இஸ் ஆல்சோ அ கிளவுட். ஸோ இந்த நான் நியூ நோட் புக்குள்ள கிளிக் பண்றேன். ஓகேவா, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். So it will open into a new Python notebook. So இது நம்ம Jupyter notebook மாதிரியே cells இருக்கு. இதுல you can run your code. So இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு if I run my code, இந்த first cell இருக்கு பாத்தீங்களா, இந்த first cell நான் ரன் பண்ணேன்னா நான் வந்து என்ன டேட்டா செட்காக ஓப்பன் நோட்புக் பண்ணேனோ அந்த டேட்டா செட் will be inside this notebook. ஸோ நான் இதை ரன் பண்ணேன்னா இங்க பாருங்க ப்ரிப்பேரிங் டு டவுன்லோட் சொல்லிட்டு அதுவே டவுன்லோட் ஆகிக்கும். இட் வில் பி இன் திஸ் நோட் புக். அது அவங்க கிளவுட்ல இட் வில் பி டவுன்லோடட் அண்ட் ரெடி ஃபார் யுவர் யூஸ். ஸோ உங்க சிஸ்டம்குள்ள நீங்க டேட்டாவை டவுன்லோட் பண்ற அவசியமே கிடையாது. ஓகேவா, அண்ட் இங்க நீங்க போய் யூ கேன் ஈவன் டேட்டான்னு யூ கேன் ஆட் Kaggleலேருந்து வேற ஏதாச்சும் டேட்டா இல்லைன்னா யூ கேன் அப்லோட் அ டேட்டா ஃப்ரம் யோர் ஓன் சிஸ்டம் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து Kaggleோட மெயின் ஃபீச்சர். மெனி பீப்புள் டோன்ட் நோ. ஸோ இந்த Kaggle இருக்கிறதுனால நீங்க டேட்டா செட்ஸ்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு அவசியமே இருக்காது. ஓகேவா, இல்ல நீங்க வேற சோர்ஸ்ல இந்த டேட்டா டவுன்லோட் பண்றீங்கன்னா கூட உங்க சிஸ்டம்குள்ளேருந்து யூ கேன் அப்லோட் இட் டு Kaggle அண்ட் அங்கேருந்து யூ கேன் யூஸ் இட் இன் த Kaggle நோட்புக். ஸோ Kaggle நோட்புக்ல வந்து இப்போ நீங்க ஆக்சிலரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா GPU and TPU இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இமேஜ் டேட்டா. ஏன்னா இமேஜ் டேட்டா ப்ராசஸிங் பண்ண இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்க GPU TPU, GPUனா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், TPUனா டென்சர் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நீங்க உங்க ஓன் சிஸ்டம்ல இமேஜ் ப்ராசஸிங்லாம் பண்றீங்கன்னா நீங்க கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம். இது வந்து கிளவுட்லயே ஹீஸ் கிவிங் யூ எவ்ரி திங் ஃபார் ஃப்ரீ. உங்களுக்கு 9 hours ரன் டைம் இருக்கு இந்த நார்மல் இதுக்கு. அண்ட் GPU வந்து 1 monthக்கு அது ஒரு அளவு கொடுப்பாங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அஸ். ஸோ இதுதான் வந்து Kaggleோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஸோ மை டிராஃப்ட் செஷன் இஸ் ஆன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டிங்க வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் தான் ரன் பண்ணேன். ஸோ லெட்ஸ் டூ DF ஈக்குவல். ஓகே முதல்ல ஓகே பாண்டாஸ் இம்போர்ட்டடாக தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த நம்ம எடுத்த மார்க்கெட் செக்மெண்டேஷன் டேட்டா has come over here. I did not download, I did not do anything. So it is running in the Kaggle cloud. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் திங் அபவுட் Kaggle. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். So when I can save a version save பண்ணிட்டு இந்த நோட்புக்கையே I can make it public and public பண்ணீங்கன்னா you will get votes and all. and இதே வந்து நீங்க காம்படிஷனுக்கு சப்மிட் பண்ணலாம் உங்க சப்மிஷன்ஸா. ஸோ இதுதான் வந்து பேஸ் ஆஃப் Kaggle, that is Kaggle notebooks. So I'll turn off my session. So we will go to the next. இப்போ டேட்டா செட்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து கோட். ஸோ கோட் தான் வந்து நோட் புக்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரெண்டிங் நோட் புக்ஸ்லாம் யூ கேன் சி, ஹை வோட்ஸ், ரிக்ரெஷன் எல்லா டாபிக்லையுமே யூ கேன் ஃபைண்ட் நோட் புக்ஸ். யூ கேன் சர்ச். ஓகேவா, இங்கே வந்து நீங்கள் பப்ளிக் நோட் புக்ஸ் வந்து ஃபில்டர்ஸ் போட்டு யூ கேன் சர்ச் Python and R. ஸோ அந்த Python நோட் புக் நான் காட்டினதுல வந்து யூ கேன் ரன் Python or R அண்ட் இதில் யூ கேன் சர்ச். எப்படி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி யூ கேன் find notebooks. and இதுல கொடுத்துருக்கிற கோட்லாம் வந்து it will be really helpful-ஆ இருக்கும் and எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் போடுற கோடா இருக்கும். and இதுல வந்து நீங்க பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா working in this place, working in that place அப்படின்லாம் இருக்கும். இப்போ வந்து இது ப்ளூவா இருந்துச்சுன்னா they are a Kaggle contributor in the light blue. so let's search for someone else. so பர்பிள் வந்து Kaggle எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு காம்படிஷனுக்கு டீமாக யார் கூடயாவது யூஆர் கொலாபரேட்டிங் அண்ட் யூ ஒர்க் வெல் அண்ட் அவங்ககிட்டயே யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ ஜாப். ஸோ அதெல்லாமே நெட்வொர்க்கிங் தான்.
ஸோ சும்மா தெரியாதவங்க கிட்ட போய் பேசாதீங்க, பட் யூ கேன் டூ இட். இப்போ நெக்ஸ்ட் இதுதான் வந்து கோட், ஸோ யூ கேன் ஃபைண்ட். அடுத்தது வந்து டிஸ்கஷன்ஸ். டிஸ்கஷன்ஸ் வந்து யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட்ஸ். அது வந்து நம்ம கோர்சஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ கோர்சஸில் வந்து Kaggle ஹேஸ் அ லாட் ஆஃப் கோர்சஸ். தே ஆர் ஃப்ரீ கோர்சஸ், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் நீங்கள் முடிச்சதுக்கெல்லாம் யூ கெட் சர்டிஃபிகேட்ஸ் விச் யூ கேன் ஷேர் ஆன் LinkedIn or whatever. So we'll go into a course. So intro to machine learning னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடியூல்ஸா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா this is a tutorial. ஸோ ஒரு tutorial and followed by it அதுக்கு ஒரு exercise இருக்கும். So it's a very nice learning method. And இந்த மெத்தட் ஸோ இப்படிதான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா யூ கேன் லேர்ன். இது வந்து இந்த எக்ஸசைசஸ் அண்ட் ஆல் வில் டேக் யூ டு அ Kaggle notebook. ஸோ அதில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் வேர் ஐ லேர்ன்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ டு மெஷின் லேர்னிங் இருக்கு. ஸோ இன்ட்ரோ டு மெஷின் லேர்னிங், இன்டர்மீடியட் மெஷின் லேர்னிங், அண்ட் தென் யூ கேன் லேர்ன் டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ இந்த ஆர்டரில் இஃப் யூ கோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். And then அது தவிர you have pandas, SQL, data cleaning, geospatial analysis வந்து when your data is in the form of latitude, longitude. And then game AI and RL இருக்கு. So இந்த Kaggle courses வந்து they are really helpful. So இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? So and in the course குள்ள போனீங்கன்னா each course வந்து it has their own okay ஒரு இதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து டியூட்டோரியல் இருக்கும். And then your turn that will go to the new tab. Open பண்ணா you cannot see the tab. Okay, wait. Okay, so இது அப்போ நான் இதுலயே ஓபன் பண்றேன். அப்படினாலும் it's going to a new tab. Okay, so it will open to a new tab and அதுல வந்து உங்களுக்கு நோட்புக் ஓபன் ஆகும். அண்ட் இங்க வந்து கோர்ஸ் டிஸ்கஷன். ஸோ ஈச் கோர்ஸ், ஸோ இப்போ நம்ம நிறைய கோர்சஸ் பார்த்தோம்ல இந்த மாதிரி intro to ML, intermediate ML. So each course வந்து they have their course discussion forum. Okay, அதுவும் நியூ டாப்க்கு தான் போகுதா? I'll put it here. சொல்றேனே சீரியஸ் மீட்னு சொல்லிருந்தேன். Rashwan, kindly mute yourself. Okay, so இதுதான் வந்து டிஸ்கஷன் பார்ட். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுதுக்கா. ஓகே, ஸோ இதுல வந்து இங்க வந்து டிஸ்கஷன் போனீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஸோ நீங்க உங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா யூ கேன் create a new topic and நீங்க உங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா you will get a reply within few hours or 2-3 hours குள்ள உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிரும். and அதுவுமே எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுவுமே you can use. So this is all about Kaggle. ஓகே, ஸோ இதுலேருந்து டேட்டா செட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா யூ கேன் டேக் டேட்டா செட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா என்ன டாப்பிக்கில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், என்ன சைஸ் வேணாலும் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே கீழே so many tags are given. ஸோ நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ணி யூ கேன் டேக் டேட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Kaggle. உங்கள் ஏதாச்சும் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னா யூ கேன் ஆஸ்க் மீ நவ்.